ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்ரிக்கா பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா ஆஃப்ரிக்கா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன விளையாடுன்னு பார்த்தீங்கன்னா கேக் ரெசிபி வீடியோ தான். நான் வீட்டிலே எப்படி கேக் மேக் பண்ணேன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் அன்சால்ட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். டபுள் பாயிங் மெத்தடில் உருக்கணும். உருக்கினது பிறகு ஒரு பவுலில் மாற்றிக்கிங்க. நான் குத்து மதிப்பாக தான் செய்வேன், தான் தரணும் அப்படியே நல்லா வந்துடும். நெக்ஸ்ட்டு ஜீனி இருக்குல்ல, சுகர் அரை கப் தான் எடுத்திருக்கேன் நான். விக்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரே மாடலில் தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா இந்த இது டைட்டாக ஆகிடும். நெக்ஸ்ட்டு கோகோ பவுடர் இருக்குல்ல, கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் 2 டீஸ்பூன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதில் மில்க்கு நான் ஆயிலெலாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் சிம்பிளாக சாக்லேட் கேக் தான் மேக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 எக் எடுத்திருக்கேன். எக் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ ஆஃப்ரிக்கா பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆகுது, 4:51. இந்தியாவில் டைம் 10:20 ஆகுது. 5:30 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு ஆஃப்ரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும். இப்போ எனக்கு ஈவினிங் தான் ஆகுது. நெக்ஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரே மாடலில் தான் மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கரெக்டாக கொஞ்சம் திக்கான இதாக பக்குவத்தில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சோடாப்பூ ஆட் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் பேக்கிங் சோடாப்புக்கும் வித்தியாசம் தெரியல. ரெண்டும் ஆனால் ஒன்று தான். பேக்கிங் சோடா பெரிய கடையில் தான் கிடைக்குன்னு வச்சிட்ருக்காங்க எல்லோரும். ஆனால் ரெண்டுமே ஒரே பொருள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். இது நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்தேன் வெண்ணிலா எசன்ஸ். இதுமாரி கொஞ்சம் திக்கான பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு நான் ஓவன்லாம் யூஸ் பண்ணவே இல்லை, குக்கரும் யூஸ் பண்ணல. நார்மலான பாத்திரத்தில் தான் கேக் மேக் பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இந்த கேக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிற பவுல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்கிட்ட கேக் மேக் பண்ணுற பவுல்லாம் இல்லை. ஒரு பவுலில் ரீஃபைண்ட் ஆயில் இருக்குல்ல, அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிங்க. பட்டர் ஷீட் கூட இல்லை, நான் யூஸ் பண்ணல. நார்மலான கேக் தான் இது, ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு அந்த மிக்சிங் சாக்லேட் கேக்கை ஆட் பண்ணிக்கிங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நார்மலான அடிக்கனமான பாத்திரம் தான் எடுத்துருக்கேன். ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் அந்த பவுலை வச்சு ஹீட் பண்ணிக்க வேண்டியதான். கரெக்டாக 20 மினிட்ஸ் போதும், ஹீட் பண்ணால் போதும். இந்த மாவில் இருக்கிற யாரெல்லாம் வெளில போகணும், அதுக்கு 2 டைம் தட்டிக்கிங்க. பவுல் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணி அதில் ஓட்டை மாரி இருக்கும்ல, அதில் டிஷ்யூ பேப்பர் மாரி வச்சுருங்க.
பாருங்கள் மக்களே, கேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதான் சாஃப்டாக இருக்குது மக்களே. கேக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே.